கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் வசனம் 8. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதம் வேதத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்ற ஒரு அற்புதம். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் 2 முறை இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கின்றார். இங்கே பசித்திருக்கின்ற 4000த்திற்கும் அதிகமான மக்களுக்கு உணவளிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். அதே வண்ணமாக யோவான் நற்செய்தி நூலில் எழுதப்பட்டிருக்கிறோம். 5000த்திற்கும் அதிகமான மக்களுக்கு உணவளிக்கின்ற 2 அற்புதம் வேதத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. நம்முடைய கடவுள் நம்முடைய குறைவுகளிலே, தேவைகளில் எந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் கூட ஆண்டவர் அற்புதங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நிலைமையை மாற்றி அமைக்கின்ற கடவுள் என்பதை நாம் இந்த அற்புதங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இங்கே மார்க்கு எழுதின நற்செய்தி நூலில் மக்கள் அவரை தேடி வருகின்றார்கள். அவர் பசித்திருக்கின்றார்கள் மக்கள். ஆண்டவர் அவர்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தையை நான் வாசிக்கின்றேன். 2வது வசனம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளளவாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் இதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், நீ பசியார் என்று சொல்லுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். விசுவாசிகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலை இல்லை. அவர்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும். எனக்கு காணிக்கை கொடுக்கவில்லை, அதனால்தான் உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதென்று பகிரங்கமாய் பேசுகிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். அவர்கள் என்னிடத்தில் 3 நாளாய் தங்கியிருக்கிறார்கள், ஒன்றும் சாப்பிடாதிருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது நான் அனுப்பும் பொழுது, இந்த பசியோடு அவர்கள் போய் நடந்து போகும் பொழுது வழியிலே சோர்ந்து போவார்கள். ஆகவே நான் அவர்களுக்கு உணவு கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி அங்கே சீஷரிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களிடத்தில் அதிகமாக ஒன்றுமில்லை ஆண்டவரே, எங்களிடத்தில் அதிகமாக ஒன்றுமில்லை. நாங்கள் இருக்கின்ற இந்த 7 அப்பம் மட்டும் எங்களிடத்தில் இருக்கிறது, ஒரு சில மீன் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதை கொண்டு 4000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு போஷித்தது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். மார்க் 8:8 இப்படி சொல்லுகிறது, அந்த பசித்திருக்கிற மக்கள் திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதி எடுத்து வைத்தார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, என் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய நிலைமையை பார்த்து பரிதபிக்கின்ற கடவுளாய், மனதுருகின்ற கடவுளாய் இருக்கிறார். ஒருவேளை இங்கே பசியை மட்டும் குறிப்பிடவில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், பசி என்ற வார்த்தை வயிற்றில் உணவுக்காக உண்டாகின்ற ஒரு விதமான வலி இருக்கிறதே, ஏக்கம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அநேக பசிகள் உண்டு நமக்கு, இல்லையா? இந்த வியாதி எப்பொழுது தீரும்? இந்த கடன் எப்பொழுது தீரும்? என்னை எப்பொழுது யார் என் வீட்டில் நேசிப்பார்கள்? அல்லது எப்பொழுது என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும்? என் பிள்ளைக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும்? எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் எப்பொழுது வரும்? என் தொழிலிலே என்ன முன்னேற்றம் உண்டாகும்? என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய முடிய சாத்தியம் இருக்கிறதா? இதெல்லாம் ஒரு விதமான பசி, ஒரு விதமான தேவை. நம்முடைய ஆண்டவர் அப்படி தேவையில் இருக்கிற நம்மை பார்த்து
பரிதபிக்கின்ற ஆண்டவராய், மனதுருகின்ற ஆண்டவராய், என் பிள்ளைகள் இவ்வளவாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், என் பிள்ளைகளுக்கு நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இதோ நம்மிடத்தில் ஓடி வருகின்ற கடவுளாய் இருக்கிறார். இங்கே இந்த மக்களிடத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கின்றார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது மட்டுமல்ல, மீதி எடுத்து வைத்தார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய குறைவுகளிலே, நம்முடைய தேவைகளிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது நாம் திருப்தி அடையும் வரையிலும் கடவுள் நமக்கு உதவி செய்வார். ஆகதான் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அனைவரும் பாக்கியவான்கள். ஏன்? அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கைவிடப்பட மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஏமாந்து போனவர்களாக நிற்க மாட்டார்கள். கடவுள் நிச்சயமாய் அவர்களை தூக்கி எடுப்பார், அற்புதங்களை செய்வார், நம்முடைய நிலைமையை மாற்றுவார். இன்றைக்கு ஒருவேளை அவமானப்பட்ட நிலையில் நாம் இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை மக்களாலே தூஷிக்கப்படுகிறவர்களாகவும் ஒருவேளை அற்பமாக எண்ணப்படுகிறவர்களாகவும் நாம் இருக்கலாம். நம்முடைய நிலைமையை பார்த்து மக்கள் நம்ம ஏளனம் பேசுகின்ற இடத்துல நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த நிந்தையெல்லாம் ஒரு நாள் மாறும். ஏனென்றால் நமக்காக பரிதபிக்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவரை நம்பி வந்த நம்மை ஒரு நாளும் அவர் ஏமாற்ற மாட்டார். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் இந்த நிலைமையிலிருந்து தூக்கி எடுப்பார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் திருப்தி அடைந்தவர்களாய் மாத்திரமல்ல, மீதி எடுத்து வைத்தார்கள், நிறைவை கண்டார்கள். அந்த நிறைவான வாழ்க்கை வாழ கடவுள் உதவி செய்வார். God bless you all. Thank you very much.